அது கட்சி விழா அல்ல, அது திமுகவினுடைய விழாவோ பாஜகவினுடைய விழாவோ அல்ல, அது அரசின் விழா. ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டமளிப்பு நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு கல்வி சார்ந்த ஒரு விழா. அந்த இடத்திலே அரசியல் கோஷங்கள் போடக்கூடாது என்பதை கூட அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அநாகரிகமானவர்களினுடைய இடமாக இது இருக்கிறது. ஏனென்றால் மோடி இங்கு வடை சுட முடியவில்லை, பொய்களை இங்கே விற்க முடியவில்லை, மதவாதத்தை இங்கே தூண்ட முடியவில்லை. ஆனா இந்த மாதிரி சொல்லி வடை சுட முயற்சி பண்றாரா? அரசியல்வாதிகள் முயற்சி என்ன செய்வாங்க? ஏற்கனவே மன்மோகன் சிங் காலம் இருந்துச்சு இல்லையா? ஏற்கனவே அவர்களுடைய ஆட்சி தானே கடைசியாக இருந்துச்சு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில். அப்போ இருக்கிற நிதி ஆதாரங்களை இதையும் ஒப்பிடுறாராம். இப்போ அப்போ இருக்கக்கூடிய விலைவாசி இப்போ இருக்கிற விலைவாசி ஒரே விலைவாசி இருக்குமா? அது மாதிரி தான் ஆளுநர்கள் அரசியல் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனால் அவர்கள் அரசியல் சாசனத்துக்கு தான் அவர்கள் வேலை செய்ய வேண்டுமே தவிர அரசியல் கட்சிகளுக்கு வேலை செய்யக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு ஆளுநர் இருக்காரு கிண்டியில், அவர் ஃபுல் டைம் RSS ஒர்க்கராக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நிச்சயமா அவருக்கு இருக்கு, தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் அவருக்கு இருக்கு. சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன என்கிற வித்தியாசத்தை நீங்க பார்த்தீங்கன்னாலே அவருக்கு எவ்வளவு தமிழ் பற்று இருக்குன்னு நமக்கு தெளிவா தெரியும். அது மட்டும் இல்ல, அவங்க நடத்தக்கூடிய அரசாங்கம் நடத்தக்கூடிய வானொலி அத்தனையுமே இந்தி பிரச்சார சபாவாக மாறி இருக்கிறது. இதை பல பேர் கவனிக்கல. இதற்கு ஒரு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தணும். வணக்கம் அண்ட் வெல்கம் கிராண்ட் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு சென்னை வந்திருக்காங்க. அவர்கிட்ட மக்களின் நலன் கருதி நிதி வேணும்னு முதலமைச்சர் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, மத்திய அரசாங்கம் வரலாறு காணாத அளவுக்கு நாங்க கொடுத்துருக்கோம், மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு நிதி கொடுத்துருக்குன்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசிற்கும் மற்ற வட மாநிலங்களுக்குமே ஒன்றிய அரசாங்கம் மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து வசூலிக்கக்கூடிய ஜிஎஸ்டி வருமானத்தை உத்தரப்பிரதேசத்திற்கு எவ்வளவு திருப்பி தருகிறது, தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு திருப்பி தருகிறது என்கிற வேறுபாட்டை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் தெரியும் எவ்வளவு பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை நம்மால் உணர முடியும். எப்பொழுதுமே மோடி அரசு குறிப்பாக பாஜகவினுடைய அரசு எந்த மாநிலங்களில் எல்லாம் பாஜக ஆளவே முடியாதோ, அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களிலே அவர்களால் ஒருபோதும் கால் பதிக்க முடியாது என்கிற மாநிலங்களுக்கு அவர்கள் போதிய நிதியை தருவது கிடையாது. இதே நிலைதான் கேரளாவுக்கு நீடிக்கிறது. இதே நிலைமைதான் பாஜக ஆளாத மாநிலங்களில் எல்லாவற்றிலேயுமே நீடிக்கிறது. பாஜக ஆள்வதற்கு வாய்ப்பே இல்லாத மாநிலங்களில் எல்லாம் இந்த பாரபட்சத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். அதற்கு அவர்கள் என்ன காரணம் சொல்லுகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம் போன்ற மற்ற சில வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறது, அதனால உங்களுக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி தர முடியாது, வளர்ந்த மாநிலமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் அதிகமான இதை ஒதுக்கீடு செய்ய முடியாது என்ற ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை போல மற்ற மாநிலங்களும் கல்வி பெற்றால், கல்வியினால் உயர்வு பெற்றால் பாஜக காலியாகிவிடும். கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் ஒரு முறை சொன்னாரு, பாஜக ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்றால் என்ன செய்வீர்கள்னு கேட்டாரு. பத்திரிகையாளர் கேட்கிறாரு, பாஜக ஒருவேளை ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த பகுதிகளிலே நான் பள்ளிக்கூடங்களை அதிகமாக திறப்பேன், நூலகங்களை திறப்பேன், அறிவு புரட்சியை ஏற்படுத்துவேன், பாஜக அந்த இடத்துல காணாமல் போய்விடும் என்று பினராயி விஜயன் சொன்னார். அதைத்தான் நாம் இப்பொழுது தமிழ்நாடு ஏன் பாஜக பக்கம் சாய முடியவில்லை என்றால், தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறது. தமிழ்நாடு எந்த அளவிற்கு கல்வியிலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், நீதி கட்சி காலத்திலே இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த பட்டியலை சொல்லியிருக்கிறார். எத்தனை உயர்கல்விகள் இருக்கிறது. சில பேர் தந்திரமாக என்ன சொல்றாங்கன்னா, காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறந்தார் என்று சொல்வதோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். காமராஜரை விடவும் காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தார் என்கிற வரலாற்றை நான் ஒப்புக்கொள்கிறேன், பாராட்டுகிறேன். அவர் மாபெரும் தலைவர், கர்ம வீரர். அவருடைய வரலாற்றுக்கு இணையாக இன்னொரு தலைவரை பேச முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அவருடைய தொடர்ச்சியாக கலைஞர் அவர்கள் பல ஆயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்திருக்கிறார்கள். மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி, ஒவ்வொரு பேரூராட்சிகளிலே கூட, நகராட்சிகளிலே கூட அரசினர் கல்லூரி, கலைக்கல்லூரி, வேளாண்மை கல்லூரி என்று கல்வி புரட்சியை செய்திருக்கிறார்கள். அதனால தான் தமிழ்நாட்டிலே படித்தவன், சாதாரண அரசு பள்ளிக்கூடங்களிலே படித்தவன்
இன்றைக்கு அமெரிக்கா போன்ற நகரங்களிலே, கனடா போன்ற நகரங்களிலே, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே, கனடா போன்ற நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகள் எங்கும் உயர் பதவிகளிலே இன்றைக்கு வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் கல்வி புரட்சி தான் காரணம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் இது. அந்த பட்டியலே அவர் மிகச் சிறப்பாக வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். வட மாநிலத்திலே வந்து ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போட்டாலே போதும், அவனுக்கு வாழ்வாதாரம் தேவையில்லை, கல்வி தேவையில்லை. வட மாநிலங்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு நாம் வடக்கே பயணம் செல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டிலே இந்த சென்னை மாநகரிலே இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு நீங்கள் சென்றால் அந்த காத்திருப்போருக்கான அந்த இடங்களிலே கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக இருப்பார்கள். அவர்கள் பழைய துணியிலே சப்பாத்தியை சுருட்டி வைத்து கொண்டு அந்த ஏழை எளிய மக்களாக இருக்கிறவர்கள் தமிழ்நாட்டுக்கு போனால் பிழைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக கட்டிட வேலைக்கும் சின்ன சின்ன கூலி வேலைக்கும் ஓட்டல் தொழிலுக்கும் வருகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு வட மாநிலம் பின்தங்கி இருக்கிறது, தமிழ்நாடு எப்படி முன்னுக்கு வந்திருக்கிறது என்பதற்கான வித்தியாசம் தெரியும். அந்த பாரபட்சத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். ஏனென்றால் இங்கு மதவாதம் ஏன் முளைக்க முடியவில்லை என்றால் இந்த மண்ணிலே கல்வி வளர்ந்திருக்கிறது. யார் இங்கு வடை சுட்டாலும் கண்டுபிடிச்சிடறான். மோடி இங்கு வடை சுட முடியவில்லை, பொய்களை இங்கே விற்க முடியவில்லை, மதவாதத்தை இங்கே தூண்ட முடியவில்லை. ஆனால் இந்த மாதிரி சொல்லி வடை சுட முயற்சி பண்ணுறாரா? அரசியல்வாதிகள் முயற்சி என்ன செய்வாங்க? இப்போ நீங்கள் அண்ணாமலை எவ்வளவோ முயற்சி செய்கிறார், ஆனால் கட்சி வளர்ந்துருக்கிறதா என்று கேட்டால் எல்லாமே பேக்கேஜ் தான். கொடியேற்றுறதா, இந்த பக்கம் இந்த பகுதியில் வந்து நான் கொடியேற்றுறேன் அப்படின்னா ஒரு 1,00,000 கொடுங்க, நான் கொடியேற்றுறேன். இப்படி கூலிப்படைகளாக தான் இருக்கிறானே தவிர தொண்டர்கள் கிடையாது அந்த கட்சியில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளையும் ஒரு அரசியல் கட்சி வந்து நிர்வாகிகளாக அறிவித்திருக்கிறது என்றால் அது பாஜக மட்டும்தான். நீங்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரவுடிகள் பட்டியல் ஊட்டி வச்சுருப்பான். அவர்கள் அத்தனை பேரையுமே பாஜக நிர்வாகிகளாக மாற்றியவர் அண்ணாமலை. அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது ரவுடிகளை பிடித்தாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் கட்சிக்காக நிறைய ரவுடிகளை பிடித்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் என்றால் எதிர்காலத்திலே தமிழ்நாட்டிலே மதக்கலவரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சிறுபான்மை மக்கள் மீது அவர்களுடைய வணிக நிறுவனங்களின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதற்காகவும் ரவுடிகளை முன்கூட்டி திட்டமிட்டு சேர்க்கிறார்கள். இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட நிகழ்வு. என்ன செய்வான்னா, ஒரு ரவுடியை வந்து பாஜக வந்து நிர்வாகியாக போடுவான், போலீஸ் தேடக்கூடிய ஒரு ரவுடியை. அந்த ரவுடிக்கு ஏற்கனவே ஒரு முன்விரோதம் இருந்திருக்கும். யாரு கூடயாவது அவன் பிரச்சனை பண்ணியிருப்பான், யாரையாவது காசு ஆட்டையை போட்டிருப்பான், யாருடைய சொத்தையாவது அபகரிச்சிருப்பான், ஏதாவது ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சுருப்பான். அப்போ அவன் என்ன செய்வான், பதிலுக்கு இவனை போடணும்னு இன்னொரு ரவுடி பிளான் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த ரவுடியை போட்டுருவாங்க. போட்டோன்னா எப்படி தெரியுமா செய்தி வரும், பாஜக நிர்வாகி படுகொலை, இந்து தலைவர்களுக்கு பாதுகாப்பே இல்லையா, பெரும்பான்மை மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு இந்த எச் ராஜா மாதிரி சில பேர் கூவுவான். ரங்கராஜ் பாண்டே மாதிரி சில வந்து ஊடக பொறுக்கிகள் கூவுவான். இது மூலமா அவன் என்ன சொல்ல வருவான்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு போய் ஒருத்தன் தொழுகைக்கு போயிட்டு இருப்பான், வயசான ஆளு. அவன்கிட்ட ஒரு ஜாம்பராணியை போட்டுக்கிட்டு ஒரு வளையல் கடை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பான், பிளாட்ஃபார்மில் கரிச்சி விற்றுக்கிட்டு இருப்பான். அவனை இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க சந்தேகத்தின் பேரால். அவர் முதல் நாள் அந்த ரவுடிக்கு அவருக்கு தகராறு நடந்துச்சு. கடைசியாக ஃபோனில் பார்த்தா அவர்கிட்ட அவர் பேசியிருக்காரு, வரவு செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவர் கூட்டு போவான். ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளோடு தொடர்வா, இந்த கொலைக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா, இந்த மாதிரி இவங்களே இப்படி பல கதைகளை இவர்கள் தொடர்ந்து ஊடகங்களிலே பரப்புவதன் வழியாக நீங்கள் எல்லா தொலைக்காட்சி விவாதத்திலையும் பாருங்க, 4 பேர் 5 பேர் விவாதத்தில் உட்காந்துருப்பான். ஒருத்தர் வலதுசாரிங்கிற போர்வையில் பாஜகக்காரன் உட்காந்துருப்பான், இன்னொருத்தர் என்ன செய்வான்னா எழுத்தாளருங்கிற பேரில் உட்காந்துருப்பான், அரசியல் விமர்சகர்னு ஒருத்தன் உட்காந்துருப்பான், அப்புறம் பாஜகக்காரனே ஒருத்தன் உட்காந்துருப்பான். 4 பேர் இருப்பான். ஒரு ஆள் தான் திமுக காரனோ அல்லது இடதுசாரி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் ஒரு ஆள் இருப்பான். இந்த ஒரு ஆளுக்கும் 4 பேருக்குமான பந்தயத்தை வந்து எல்லா ஊடகங்களும் நடத்திக்கிட்டே இருக்கான். அது நீங்கள் கவனிங்க. ஊடகம் என்பதே, எல்லா ஊடகத்தில் நடக்கக்கூடிய விவாதம் என்பதே அது ஒரு நாடகம். அது நானும் பங்கேற்றவன்கிற முறையில் சொல்கிறேன். முழுக்க பாஜக காரர்களை வைத்துக்கொண்டு அந்த கட்சியை பரப்புவதற்காக இவன் ஊடக விவாதம் என்கிற பேரில் ஒரு பொறுக்கித்தனத்தை எல்லாருமே பண்ணிட்டு இருக்கான். எல்லா ஊடகங்களையும் நான் குற்றம் சாட்டுறேன். இந்த பொறுக்கித்தனத்தை எல்லாருமே செய்கிறான். இதுதான் இவர்கள் முழுக்க முழுக்க யூடியூப் ஸ்டூடியோக்கள்லையும் சேட்டலைட் ஸ்டூடியோக்கள்லையும் ரவுடிகள்கிட்டையும் கட்சி நடத்துகிறான். இந்த கட்சி மக்களிடத்திலே இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில். இப்படி பார்க்கும்போது மோடி அவர்கள் வரலாறு காணாத நிதியை வந்து மத்திய அரசு கொடுக்குறதுன்னு சொல்கிறது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயம். அதாவது அவர் என்ன தந்திரமாக சொல்கிறாருன்னா, ஏற்கனவே மன்மோகன் சிங் காலம் வந்துச்சு இல்லையா, ஏற்கனவே அவர்களுடைய ஆட்சி தானே கடைசியாக இருந்துச்சு 10 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில்.
அப்போ இருக்கிற நிதி ஆதாரங்களை இதையும் ஒப்பிடுறாராம். இப்போ அப்போ இருக்கக்கூடிய விலைவாசி இப்போ இருக்கிற விலைவாசி ஒரே விலைவாசி இருக்குமா? அன்னைக்கு 500 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய்க்கு அன்னைக்கு ஒரு பிராண்டு சட்டை விற்றுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அது 3000 ரூபா வைப்போம். 3 மடங்கு எல்லாத்துலேயுமே விலை இருக்கிறது இல்லையா? எல்லா விதமான பொருட்களுமே விலை ஏற்றமாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியாது, புதுசாக சொல்றது தெரிய வேண்டியதில்லை. அப்போ அந்த நிதியை இந்த நிதியை ஒப்பிடுறாரு பாருங்க, அதை விட நாங்கள் கூடுதலாக கொடுத்துருக்குறோம். இது ரொம்ப பெரிய தந்திரமான விஷயம். நான் அன்னைக்கு வந்து உனக்கு என்ன சொன்னேன், இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சாதாரண ஒரு சாப்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்றீங்க, ஒரு சைவ உணவின் விலை வந்து அன்னைக்கு வந்து ஒரு 60 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி அது 120 ரூபாங்க சைவ சாப்பாட்டோட விலை. அன்னைக்கு ஒரு பிரியாணி வந்து 100 ரூபானா இன்றைக்கி 200 ரூபா. நான் எதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன்னா, சாதாரண மக்களோட வாழ்க்கையிலேருந்து நான் சொல்கிறேன். அன்னைக்கு விற்ற விலைவாசி இன்னைக்கு விற்குமா? அப்போ அன்றைய பொருளாதார மதிப்பும் இன்றைய பொருளாதார மதிப்பு ஒன்றா? ரொம்ப தந்திரமாக வந்து அவர் பேசியிருக்கிறார் மோடி வழக்கம் போல. இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது திராவிட மாடலை பற்றி ரொம்ப அழுத்தமாக பேசுகிறாரு. அப்போ அங்கேருந்து அந்த கூட்டத்துக்குள்ள இருந்த பாஜகனர் என்ன பண்ணுறாங்கன்னா, மோடி மோடி மோடின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. உடனே மோடி வந்து அங்கே சைகையிலே காமிக்கிறார், அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி பார்க்கறது? ஒரு பாஜக வந்து தமிழகத்தில் கை ஓங்குறதா பார்க்கலாமா? பாஜக என்பது ஏற்கனவே அடிப்படையில் ஒரு நாடக கம்பெனி. அதனால் முதலமைச்சர் கலந்து கொள்கிறார் என்று தெரிந்ததற்கு பின்னால் அது கட்சி விழா அல்ல, அது திமுகவினுடைய விழாவோ பாஜகவினுடைய விழாவோ அல்ல, அது அரசின் விழா. ஒரு பல்கலைக்கழகத்திலே வந்து ஒரு பட்டமளிப்பு நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு கல்வி சார்ந்த ஒரு விழா. அந்த இடத்திலே அரசியல் கோஷங்கள் போடக்கூடாது என்பதை கூட அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத அநாகரிகமானவர்களினுடைய இடமாக இது இருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பெல்லாம் ஆளுநர்கள் அரசியல் பேச மாட்டார்கள். ஒரு அரசியல் கட்சியிலே இருந்துதான் ஆளுநர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இப்போ ஒரு சாதாரண வக்கீலாக இருக்கிறவங்க தான் ஜட்ஜ் ஆகிறாங்க ப்ரமோஷனில். நேற்று வரைக்கும் அவர் வந்து வக்கீலாக இருக்கும்போது திருடனுக்கு வாதாடி இருப்பார், கொலகாரனுக்கு வாதாடி இருப்பார். அவர் தொழில் தர்மம், அது அவர்களுக்காக வாதாடுறது. ஜட்ஜான பின்னாடி நம்ம என்ன சொல்கிறோம்? மை லார்ட், கடவுளேன்னு சொல்கிறான் ஒருத்தரை பார்த்து, நீ கடவுள் மாதிரி எனக்கு நீதி வழங்குறதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த இடத்தில் நேற்று அவர் என்னவாக இருந்தார்? அது இப்போ ஜட்ஜா மாறின பின்னாடி அவர் அதற்குரிய தகுதியோடு நடந்து கொள்ள வேண்டுங்கிறக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறான். அது மாதிரி தான் ஆளுநர்கள் அரசியல் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். ஆனால் அவர்கள் அரசியல் சாசனத்துக்கு தான் அவர்கள் வேலை செய்ய வேண்டுமே தவிர அரசியல் கட்சிகளுக்கு வேலை செய்யக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு ஆளுநர் இருக்கார் கிண்டியில், அவர் ஃபுல் டைம் வந்து ஆர்எஸ்எஸ் ஒர்க்கராக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் பிரச்சார வகுப்பு எடுக்கிறாரு. முழுக்க முழுக்க பொய் பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் சங்கரையாவுக்கு என்ன செஞ்சாரு? அவருக்குரிய மரியாதை செய்வதற்கு சுதந்திர போராட்டத்தினுடைய அவர் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும்னு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய செனட் உறுப்பினர்கள் அனுப்பிய கோரிக்கை என்ன செஞ்சாரு? குப்பை தொட்டியில் போட்டாரு. அந்த குப்பை தொட்டியில் போட்டதோடு அவர் சும்மா இல்லை, சுதந்திர போராட்ட தியாகிகளை தமிழ்நாடு மதிக்கவில்லைனாரு. அப்படி மதிக்காது வேற யாரும் கிடையாது. ஆளுநர் RN ரவி தான் மதிக்காதவர். அப்படி அவரே பண்ணிட்டு அவரே. ஆமா, எப்பவுமே என்ன செய்வான்னா, ஒரு திருடன் பிடிபடுற மாதிரி சூழ்நிலை வரும்போது திருடன் அவனு கத்திக்கிட்டே ஓடுவான். ஓடுறவனு குழப்பமாயிரும். முன்னாடி ஓடுறவனை பிடிப்பான்ல, பின்னாடி திருடன் கத்துனா முன்னாடி ஓடுறவனை பிடிச்சிருவாங்க. அவனும் திருடன் கத்துனா இங்க யாரோ முன்ன ஃபார்வர்ட் ஆகி போயிட்டான் போல இருக்கு திருடன் அப்படின்னு சொல்லி. இது ஒரு தந்திரமான நடவடிக்கை. சுதந்திர போராட்ட தியாகங்களை மறைக்கிறவர்களே அவர்களே சொல்லிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே இல்லை, மரியாதை இல்லை. அப்போ பாரதியாருக்கு மணிமண்டபம் கட்டினது யாரு? பாஜக கணக்கில் கட்டினா. பாரதியார் வாடகை வீட்டில் வசித்திருந்தார், இதே திருவல்லிக்கணியில் நினைவில் இருக்குது. அது யாருடைய ஆட்சியில் செய்யப்பட்டது? எல்லாமே திராவிட மாடலுடைய அரசு தானே செஞ்சுருக்கு. இப்படி தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள், இது மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி நான் தமிழை வந்து நான் பரப்புறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் அவ்வளோ பற்று இருக்கா மோடிக்கு? நிச்சயமாக அவருக்கு இருக்குது. தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் அவருக்கு இருக்குது. சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன, தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்ன என்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவருக்கு எவ்வளவு தமிழ் பற்று இருக்குன்னு நமக்கு தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வானொலி கேட்குற பழக்கம் உள்ளவராக இருந்தால் இப்பொழுது நீங்கள் FM வானொலியை நீங்கள் திறந்தீங்கன்னா பாட்டு, ஒரு தமிழ் பாட்டு போட்டுட்டு அரை மணி நேரம் ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சமஸ்கிருதம் பற்றி பேசிகிட்டு இருக்கான். எல்லாம் இப்போ ஆல் இண்டியா ரேடியோ கேட்கக்கூடிய பழக்கம் என்பது பல பேருக்கு நடைமுறையில் இல்லாமல் போய்விட்டது. பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, கார் பயணத்தின் போது பாட்டு கேட்கறதுக்கு ஏதாவது பென்ட்ரைவ் இல்லைன்னா FM போடுறான், அவ்வளோதான். ஆட்டோ டிரைவர்கள் இந்த வேலை செஞ்சுக்கிட்டே, அதாவது வேலையை கெட்டு டிவி பார்த்தா வேலை கெட்டு போயிடும், சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டு வேலை செய்யலாம், தையல் வேலை செய்யலாம். அவங்கெல்லாம் வானொலி கேட்குற பழக்கம் இன்னும் இருக்குது. FM கேட்குறாங்க பல பேர். நீங்கள் FM கேட்குற பழக்கம் உடையவராக இருந்தால் நான் சொல்கிறத செக் பண்ணுங்க. முழுக்க முழுக்க ஹிந்தியில் பேசிக்கிட்டே இருக்கான். தமிழ் பாடல்களை
தமிழ் ஒளிபரப்புனே ஒன்று இல்லைங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஒரு பாட்டு தமிழ் போடுறான், கொஞ்ச நேரம் தமிழில் 2 நிமிஷம் பேசுகிறான், திடீர்னு பார்த்தா ஆகாஷ்வாணின்னு சொல்லி ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சாங்க. குறிப்பிட்ட ஒரு எஃப்எம் சொல்றீங்களா இல்லை பொதுவாகவே அந்த மாதிரி நடக்குது? அரசாங்கம் நடத்தக்கூடிய எஃப்எம், தனியார் கிடையாது. நீ அதை புரிஞ்சுக்கணும். ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு இல்லையா, அவங்க நடத்தக்கூடிய, அரசாங்கம் நடத்தக்கூடிய வானொலி அத்தனையுமே இந்தி பிரச்சார சபாவாக மாறி இருக்கிறது. இதை பல பேர் கவனிக்கல. இதற்கு ஒரு மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாதிரி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து நிகழ்த்தணும். அது குறித்த கவனமே பல பேருக்கு இல்ல. இப்ப எல்லாம் அப்படியே போற போக்கில் கேட்டுட்டு போயிடுறாங்க. அது திரும்ப திரும்ப என்னன்னாங்க, மீண்டும் அவர்கள் நம்மை போருக்கு அழைக்கிறார்கள். சகுனிகள் ஒருபோதும் நம்மை போருக்கு அழைப்பதில்லை, சூதுக்கு அழைப்பார்கள். பாஜக ஒரு சூதுக்கு அழைக்கிறது நம்மை.